வணக்க மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவி3 ஆப் ஆட்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம், அதாவது சக்தி ஆனந்த் அவர்களை கைது பண்ண ப்ராப்ளம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 மாத கணக்கு 2 மாதமே ஆக போகுது. ஸோ 2 மாசமா அந்த பணம் வந்து நிலுவையில் இருக்கு. இது ஆனது எப்போது வெளியாகும்? ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்தி ஆனந்த் வந்து கைது கிடையாது, அவரே வந்து அரெஸ்ட் ஆயிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயம், ஸோ என்னத்துக்கு அரெஸ்ட் ஆயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கிட்ட அந்த மைவி3 ஆப்ஸ் ஆனது ரொம்ப வந்து மக்களுக்கு கெடுதல், நிறைய பேர் ஏமாத்துறாங்க. வாடிக்கையாளர்கள் கிட்டத்தட்ட 67 லட்சம் பேர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 69 லட்சம் பேர் இதால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஜராயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கணக்குகளை காமிக்கணும், அதாவது கவர்மெண்ட்டுக்கு காமிக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் நடந்த ஹியரிங்ல, அதாவது 27ஆம் தேதி நடந்த ஹியரிங்ல அவருக்கு அடுத்தது நெக்ஸ்ட் எந்த டைம் அப்படின்றது வந்து சொல்லல. அதாவது எந்த டைம் மறுபடியும் ஆஜராகணும், அதே மாதிரி அதுக்கான வெயிலா இருக்கட்டும் எதுவுமே வந்து சொல்லல. ஸோ எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டா 10 இல்ல 11 12 அந்த 3 டேட்டுக்குள்ள நெக்ஸ்ட் ஹியரிங் வரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, அதாவது அப்ப சொல்ல இப்ப வந்து நம்மளுக்கு வந்திருக்க தகவலா இருக்கு. ஏன்னா ஒரு 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 டைம் ஆஜராகி மீண்டும் 15 நாட்களுக்கு அப்புறம், அதாவது 14 நாட்களுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஹியரிங்கே வந்து வாங்க முடியும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கானத விசாரணை நடத்தலாம். அதாவது அதிகபட்சமா 1 மாதத்துக்குள்ள அதுக்கான விசாரணை வந்து நடத்தணும். அதாவது இதே மாதிரி இவர் வந்து நான் பெயிலபிள் அந்த செக்ஷன்லாம் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணல, அவரு உள்ளே வந்து செட்டில் ஆயிடுறதுக்கு. ஸோ இவரை அரெஸ்ட் பண்ணிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெயில் செக்ஷன்ல தான் வந்து அரெஸ்ட் பண்ணி இருக்கிறதுனால பயப்படவே தேவையில்ல. அதிகபட்சமா 10ஆம் தேதி 12ஆம் தேதிக்குள்ளலாம் வந்து ஹியரிங் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் விசாரணை வந்து ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஆல்ரெடி அவர் விசாரணைகளாம் வந்து நல்லாவே கோஆப்ரேட் பண்ணியிருக்கிறதுனால மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை தான் சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஆட்ஸ், அதாவது நம்மளோட கம்பெனி ஏமாத்து கம்பெனி கிடையாது. ஸோ இந்த கேஸ் வந்ததும் நல்லதுதான், ஏன்னா இன்னும் கூடுதலான பேர் வந்து இணைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு இன்னொரு இது என்னன்னா, ஸோ இப்போ நம்ம விளம்பரம் பார்க்கலாமா இல்லை இது ஏமாத்தா அப்படின்ற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்றதையும் அவங்க தெளிவாகவே வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் கிட்ட எல்லா ப்ராப்பர்ட்டியுமே, அதாவது அதுக்கான எல்லா சர்டிஃபிகேட்டுமே காட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான அப்ரூவ்டா வாங்கியிருக்கிறதாவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதிகபட்சமா உங்களுக்கு அந்த 15ஆம் தேதி வந்து ஓரளவுக்கு டீட்டெயிலா வந்து தெரிய வந்துடும். அதாவது 13ஆம் தேதி வரைக்கும் அதிகபட்சமா கடைசி டேட் அவரோட நெக்ஸ்ட் ஹியரிங்க்கு. ஸோ நீங்க யாரும் எதுவும் பயப்பட தேவையில்ல. பணம் அதிகபட்சம் இந்த மாசம் எண்டுக்குள்ள, அதாவது 30ஆம் தேதி எண்டுக்குள்ள, 18ஆம் தேதி மேக்சிமம் 25ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கான பணம் வந்து கிடைத்திடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்தா கண்டிப்பா சொல்றோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அதாவது நெகட்டிவா எதுவும் செய்திகள் வந்துச்சுன்னா நம்பாதீங்க. ஏன்னா நீங்க போட்டிருக்க பணம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்றதான் ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.